ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்ட்டான மாதுளை ஜூஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதுளை ஜூஸ் எல்லாருமே அநேகமாக போட தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து இந்த முறையில் போட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜூஸோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 மாதுளம்பழத்தை பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஜூஸர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்த பின்னாடி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அந்த பாத்திரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா மேலாவில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து இந்த ஜூஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த விதை எல்லாமே மேலே தங்கிடும். நம்மளோட ஜூஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகி அடியில் போயிடுங்க. இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்த ஜூஸை நம்ம மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பின்னாடி அடுத்து இதில் பால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டோம்னா நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜூஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஜூஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபிங்க இது. இப்போ பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்குது. அதுவும் இல்லைங்க, அது இல்லாமல் ஏகப்பட்ட சத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. கர்ப்பிணிகளுக்கு ஆகட்டும், இல்லை குழந்தைங்களுக்கு ஆகட்டும், பெரியவங்களுக்காகட்டும் ரொம்பவே ஒரு சத்தான பழத்தில் மாதுளம்பழமும் ஒன்றுங்க. ஸோ இந்த ஈஸியான விலை கம்மியாக கிடைக்கிற இந்த பழத்தை வச்சு நீங்கள் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா போட்டு குடிங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.